இவங்க நம்ம கெஸ்ட் லிஸ்ட்லேயும் இல்லை, சிஎம் கெஸ்ட் லிஸ்ட்லேயும் இல்லை சார். மகேஷ் சர்மா, நிரஞ்சன், பிரக்யா அரோரா. திஷா ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தா அப்ப அவ திஷாவை கண்டிப்பா பார்த்துருப்பா. ஒருவேளை 2 பேரும் ஒன்னா வந்திருந்தா, ஒன்னா வேலை பார்க்குறவங்களா இருந்தா. சிஎம் கம்பெனியில் திஷா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பிரக்யானி யாராவது இருக்காங்களா? இல்லை சார். பிரக்யா இல்லை, சாரி, திஷா. திஷாவை நான் மீட் பண்ணலாமா? அவங்க யாரும் மீட் பண்ண போயிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்களோட அட்ரஸ் நான் கொடுக்கவா? எஸ் ப்ளீஸ். எஸ் சார். இந்த அட்ரஸ் எனக்கு தெரியும். ஆல்ரைட், தேங்க்யூ. வெல்கம். அக்கா, நீங்க உங்க பொண்ணை பத்தி என்கிட்ட பேச மாட்டீங்களா? உங்க தங்கச்சி கிட்ட. இங்க பாரு திஷா, வெளியில எவ்வளவு வெயில். கண்டிப்பா மழை வந்தாதான் நல்லா இருக்கும். சரி, இந்தாங்க மாத்திரை. ஒழுங்கா சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா திட்டு விடும். இல்ல இவங்க தான் என்ன திட்டுவாங்க, நான் சும்மா மிரட்டுவேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பொண்ணு அம்மாவா ஆயிடுவா. குட் கேர்ள். அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா. உங்கள மாதிரியே வா. கார்பன் காப்பி, அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி 2 பேரும். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. 2 பேரும் இந்த டீய சாப்பிடுங்க. வாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆண்டி. வாமா, வா வா, வந்து உட்காரு. அப்புறம் இங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. பொண்ணு அம்மா மாதிரி இருந்தா ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. நீங்க டீ சாப்பிடுங்க. நீங்க ஏன் போய் சொல்றீங்க? நான் என்ன போய் சொன்னேன்? உண்மையை சொல்லலைன்னா கூட அதுவும் போய் தான். நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்ட. விட அக்கா, எனக்கு எல்லாமே புரியுது. பிராச்சி உங்களுக்கும் மாமாக்கு பிறந்த பொண்ணு இருந்தும் அதை ஏன் மறைக்கிறீங்க? சொல்லுங்க. ஏன்னா அவளோட அப்பா யாருன்னு அவ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திஷா, நான் என் பொண்ணு கூட ஒரு ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க 2 பேரோட வாழ்க்கையில நிறைய பேர் இல்ல, நிறைய பேர் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நாங்க தனியா சந்தோஷமா இருக்கோம். எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை பிராச்சிக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவ அவங்க அப்பா கிட்ட போயிடுவாளன்னு பயமா இருக்கு. அவங்க அப்பாக்கும் பிராச்சிய பத்தி தெரிய வந்ததுன்னா அப்புறம் அவர் என்கிட்ட இருந்த பிராச்சியை பிரிச்சிருவாரு. ஒவ்வொரு நாளும் என்னால செத்து வாழ முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிராச்சி என் கூட நாளைக்கும் இருப்பாளான்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம், டென்ஷனும் வேண்டாம். அதனாலதான் பிராச்சி கிட்ட நான் இதை பத்தி எதுவும் சொன்னதில்ல. பிராச்சியை பத்தி யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். அப்புறம் இங்க பாரு, நீயும் எதுவும் அவகிட்ட சொல்லக்கூடாது. நான் சொல்றது உங்க சித்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? சிஎமோட உயிரை இவங்களும் இவங்க பொண்ணும் காப்பாத்திருக்காங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றாங்க. அதுக்காக இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டாங்க. எங்க சித்தி ஒரு மகான். அவங்கள பாராட்டுறதா உங்களுக்கு பிடிக்காது. அவங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் 20 இன்டர்வியூ கொடுத்து ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. ஆனா சித்தி சிம்பிளா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஐ நோ. வா, உனக்கு என் ரூமை காட்டுறேன். என்ன தப்பா நினைச்சிடாத திஷா. ஒருவேளை என்னோட இடத்துல நீ இருந்தா நீ என்ன பண்ணுவ? நான் நிறைய எழுந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். ஒரு பொண்ணு அவர்கிட்ட கொடுத்திருக்கானா பிராச்சி என்னால இழக்க முடியாது. அவ ஒருத்தி மட்டும்தான் என்னோட உலகமே. அவளையும் இழந்துட்டா அப்புறம் நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அவ என்னோட பொண்ணு மட்டும் இல்ல, என்னோட உலகமே அவதான். அவளை என்னால இழக்க முடியாது. அதனாலதான் அவளை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லல. அவங்களோட யார் பார்வையும் என் பிராச்சி மேல பற்றக்கூடாது. அவங்க ஃபேமிலியில இருக்க யாருக்கும் நாங்க இங்க இருக்கோம்னு தெரியக்கூடாது. அப்புறம் உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உன்னோட வச்சுக்கோ பிளீஸ். முக்கியமா உன் மாமாக்கு தெரியக்கூடாது. திஷா, நான் ஏற்கனவே நிறைய இழந்துட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் இழக்க முடியாது. அப்புறம் என்னோட உரிமைக்காக போராடுறதுக்கு என்கிட்ட தெம்பும் இல்லம்மா. மத்தவங்க சொல்றது போய், அதாவது பாசம்தான் பலம்னு சொல்லுவாங்க.
ஆனா என் விஷயத்துல பலம் குறைஞ்சிருச்சு. பாசங்கிற பேச்சு கேட்டாலே நான் தோத்து போயிடுறேன், பலவீனம் ஆயிடுறேன். அதுவும் இல்லாம நான் தோத்து போயிட்டேன். என்னோட ஆசை, கனவு, லட்சியம்னு எல்லாத்துலயுமே நான் தோத்துட்டேன். நான் நம்பிட்டு இருந்தேன் என்னோட குங்குமம் தான் எனக்கு பாக்கியம்னு. ஆனா இல்ல, பிராச்சி என்னோட பொண்ணு. இப்ப எல்லாமே எனக்கு அவதான். அப்புறம் இதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு வாக்கு கூட. அதாவது இந்த ரகசியம் உனக்குள்ளதான் இருக்கணும். இந்த ரகசியத்தை நீ யார்கிட்டயும் எதுக்காகவும் சொல்லக்கூடாது. ப்ளீஸ். நான் வாக்கு கொடுக்குறேன்க்கா. நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்கிறதுக்காக இல்லை, என்னாலையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்ம சொந்தம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா அந்த வலி எனக்கும் தெரியும். என்கிட்ட இருந்து எல்லாமே பறிக்கப்பட்டுடுச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து எதையும் பறிப்போக விட மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. ஐ டூ. ஐம் சாரி. வெளியில நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு புரியுது. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசினதை நினைச்சு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா அக்கா, இப்ப நீங்க தனி ஆள் இல்ல. உங்களோட இந்த உலகத்துல பிராச்சி மட்டும் இல்ல, உங்களோட தங்கச்சியும் நான் திரும்ப வந்துட்டேன்க்கா. சார், ஒருவேளை நம்ம ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம்னா வெளியில இருக்கிற கம்பெனியோட சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும். வேலை முடிஞ்சது போ. ஒன்று பண்ணுங்க, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சார் மீட்டிங் சார். ஐ எம் ஓகே. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன், அங்கே பேசிக்கலாம். போங்க, கிளம்புங்க. ஓய், உங்ககிட்ட இருக்க வசதி குறைஞ்சு போச்சா? என் பேரனை வேலை செய்ய சொல்ற? எனக்கும் நல்லா தெரியும். அதாவது நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், ரன்பீரை எப்படியாவது உங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்காக அதோட அர்த்தம் இது இல்ல விக்ரம். அதாவது வீட்ல இருந்து வேலை செய்ய சொல்றீங்க. மீட்டிங்ல இவனை உட்கார சொன்னேன், இவனை கல்லையா உடைக்க சொன்னேன். உனக்கே நல்லா தெரியும், அவன் ஃபுட்பால் விளையாடிட்டு இப்பதான் வந்தான். அவன் இன்னும் குளிக்கல, சாப்பிடல. ஆனாலும் நீ மீட்டிங்ல உட்கார சொல்லிருக்க. அவன் சின்ன குழந்தை. ஐயோ அம்மா, அவன் ஒன்னும் குழந்தை இல்ல. கல்யாணம் பண்ணி பாருங்க, 2 குழந்தைக்கு அப்பனா இருப்பான். அப்ப இவனை சீக்கிரமே நீ கிழவன் ஆக்கிடுவ, அப்படிதானே? பாருங்க, இப்பவே வேலைன்னு சொல்லி அவன் தலையில கட்டிடாதீங்க. இப்ப அவன் நல்லா விளையாடணும், சாப்பிடணும், புரிஞ்சுதா? அப்புறம் வண்டி கூட ஓட்டணும். அதுவும் தான். ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் பல்லவி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமை. பாரு, என் தங்கத்தை நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச அவனுக்கும் உன்ன மாதிரியே தலையெல்லாம் நரைச்சு போயிடும். அப்புறம் விக்ரம், ஐ எம் டெல்லிங் யூ, ஜாக்கிரதை. ஒருவேளை நீங்க பூ போல இருக்கிற என் பையனை வீட்ல வேலை செய்ய வச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. சரியா சொன்னீங்கம்மா. இனிமேல் நீங்களும் பாட்டி சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன். லவ் யூ பேராண்டி. லவ் யூ டு பாட்டி. சரி, என் வண்டி, என்னோட வண்டியோட சாவி அங்க இருக்கு. 1 மினிட். இந்த பேராண்டி. நோ நோ நோ. ஆல் ரைட். உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது, ஓகே? நிச்சயமா உன்னோட தேவை இப்ப இங்க அவசியம் இல்ல. நீ தான் ரொம்ப சம்பாதிக்கிறல்ல, ஹோட்டலுக்கு போ, அங்கே சாப்பிடு, அங்கே தூங்கு. அவுட். கொடுக்குறீங்களா டாட்? இந்தா. I love you பாட்டி. I love you பேராண்டி. I love you mom. I love you baby. Love you so much. சரி, நான் கிளம்புறேன். Thanks dad. Thanks for the keys. But go slow. Yup. என்னாச்சு விக்ரம்? உனக்கு ஒண்ணு இல்லையே. நீங்க 2 பேரும் முன்னாடியே ஆக்ட் பண்றீங்களா இல்ல இப்பதான் ஆக்ட் பண்றீங்களா? விக்ரம், ஒரு விஷயம் தான் புரியல. திஷா எதுக்காக பிராச்சியோட அம்மாவை பார்க்க வரணும், அதுவும் அவங்க வீட்டுக்கு? எனக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரேன். அட சார், நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. ஐம் சாரி, அது நான் சொல்லாம வந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு வேலை இருந்தது. எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க சித்தியை பார்க்க தானே வந்தீங்க. இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். இல்ல சித்தி வேண்டாம். திஷானிக்கு யாராவது லேடி வந்தாங்களா? திஷா சிங் வந்திருக்காங்க. அவங்க உள்ளதா இருக்காங்க. அவங்களை கூப்பிடட்டுமா? நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சரி.
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சென்னைக்கு எப்போ வந்த? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். இனிமே இங்க தான் இருக்க போறேன். அப்ப சரி, நீ என் கூட வா, நம்ம வீட்டுல இரு. அது நடக்காது. ஏன் இருக்க கூடாது? ஒரு தங்கச்சி அண்ணன் கூட இருக்க கூடாதா? உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நான் அங்க கண்டிப்பா வர முடியாது. நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு என்ன மாமா ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் என்னோட நிலைமை என்னன்னு. நீங்க கேட்கும்போது என்னால வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை விட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இருந்தாலும் நான் சொன்னதை ஒரு முறை யோசிச்சு பாரு. திங்க் அபவுட் இட். நீங்க இங்க எப்படி? அது நான் உன்னை பார்க்க உன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். நீ இங்க இருக்கிறத அவங்க சொன்னாங்க, அதான் உன்னை பார்க்க வந்தேன். நீங்க என்ன பார்க்க ஆஃபீஸ் போயிருந்தீங்களா? ஏன்? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. பிரக்யாவை நீ பாத்தியா? ஆக்சுவலி நான் அவங்கள பார்த்தேன். ஓ தேங்க் காட். நான் நினைச்சேன் அவ எங்க இருப்பான்னு உனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன். அவ எங்க இருக்கான்னு சொல்ல ப்ளீஸ், நான் அவளை பார்க்கணும். ஐ ரியலி வாண்டட் டு மீட் ஹர். அவ என் ஈவென்ட்டுக்கு வந்த விஷயம் எனக்கு தெரியும். ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வேலை செய்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல நாங்க ஒண்ணா வேலை செய்யல. அவளை பார்த்தேன்னு சொன்னியே, அவளை பார்த்திருந்தா அவ எங்க இருக்கா, அவளோட அட்ரஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு சொல்லு, நான் அவளை பார்க்க விரும்புறேன். லாஸ்ட் டைம் நான் அவளை பார்க்கும்போது நான் அவகிட்ட பேச போனேன், அதுக்குள்ள அவ காணாம போயிட்டா. எப்பவும் இப்படிதான் பண்றா. என்ன பாக்குறா, அப்புறம் மறைஞ்சு போயிடுறா. அவளுக்கு என்ன விட்டுட்டு போறதுல ரொம்ப ஆசை. 20 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பார்த்தா என்கிட்ட பேசி இருக்கலாம்ல. பிரக்யா என் கூட இருக்க வேண்டாம். நான் சொன்னா மட்டும் அவ எனக்காக நின்னுட போறாளா? நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பு இருக்கே, அவகிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன். அவகிட்ட இன்னும் நிறைய சொல்ல விரும்புறேன். இந்த 20 வருஷம் எனக்கு எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணு இருக்கா, அவளால என்னால வாழ முடிஞ்சது. ஆனா அவகிட்ட நான் சொன்னதை சொல்லு ப்ளீஸ். என்ன ப்ளீஸ் மன்னிச்சிட சொல்லு. 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இன்னும் எத்தனை வருஷம்? நீ அவகிட்ட சொல்லுவல்ல? உங்களோட தவறை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுவே பெரிய விஷயம் மாமா. நான் எப்பவாவது யோசிப்பேன், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குடும்பத்தை ஒட்டு மொத்தமா தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அவங்க மேல எதுக்காக கோவப்படணும்? அந்த கிங் சிங் ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப தப்பான ஆளு. அவனோட மிரட்டலுக்கு பயந்து அக்கா கிளாராவை கூட்டிட்டு வர போனாங்க. அவங்க தப்பு செய்யல, ஆனா நீங்க. அவ போயிருக்க கூடாதுல. நான் அவகிட்ட சொன்ன எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு. கிட்னாப்பர்ஸ் கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு போகாதுன்னு சொன்ன, ஆனா அவ அதை மீறி செஞ்சுட்டா. அதனால இன்னைக்கு கியாரா நீ என்ன பத்தி நல்லா புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிருக்க. இது சின்ன விஷயம் இல்ல திஷா. கியாரா என் பொண்ணு, ஆனா இப்ப அவ இந்த உலகத்துல இல்ல. அவளை எப்படி என்னால மறக்க முடியும்? அது சின்ன விஷயம் இல்ல. இவ்வளவு விஷயம் ஆனதுக்கு அப்புறமும் பிரக்யா தன்னுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவ என்ன பண்ண பாவம் சொல்லு? என்ன பண்ணா? 20 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன். ஒவ்வொரு செகண்டும் தவிச்சிருக்கேன். இதுக்கு மேலேயே என்னால தவிக்க முடியாது. நான் என் பொண்ணை பார்க்க விரும்புறேன். நான் அவளை பார்க்கணும். பிரக்யா எனக்கு எப்பவும் இப்படி பண்ணிருக்கா. 7 வயசா இருக்கும்போது கியாராவை என்கிட்ட இருந்து பிரிச்சா. அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய பொண்ணு. மாமா, நான் சொல்ல வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பொம்பளைங்களா ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லா கொடுமைகளும் உங்களுக்கு தான் நடக்குதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்குல எந்த பாதிப்பும் இல்லையா? கியாரா என் பொண்ணு கூட. பிரக்யா எந்த அளவுக்கு அழுதாலும் அதே அளவுக்கு நானும் என் பொண்ணுக்காக அழுதுருக்கேன். இன்னைக்கு அவ இந்த உலகத்துல இல்லன்னா அதுக்கு காரணம் இது எப்படி சின்ன விஷயம் சொல்ற? இல்லதான்
அப்சல்யூட்லி ஐம் சாரி. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. இது நிஜமாவே சின்ன விஷயம் இல்ல. அது ப்ளீஸ் பொறுமையா இருங்க. நான் பிரக்யா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னதை நீ மறந்துரு. ஒருவேளை நான் அவளை பார்த்தேன்னா அவளும் இதை தான் பேசுவா. அதனால நான் சாரி சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் forget about it. மாமா, ஐம் சாரி பிரக்யா. நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நடந்துக்கல. உனக்கு நல்ல லைஃபை கொடுக்கல, சந்தோஷத்தையும் கொடுக்கல. கடவுள் கொடுத்த சந்தோஷங்களை அதை கூட பாதி பாதியாக பிரிச்சுக்கிட்டோம். ஒருவேளை நான் உன்கிட்ட சொல்ல முடிஞ்சிருந்தா, நான் என்னை விட்டு என் உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. நான் உன் கூட இல்லைனாலும் உனக்கு துணையை நான் எப்பவும் இருப்பேன். வாக்கை நான் காப்பாற்றலை, அதுக்காக நான் உன்னை மறந்துட மாட்டேன். நான் மோசமானவன் இல்லை, என்னோட நேரம் தான் மோசம். நான் வரமாட்டேன். நானும் வரமாட்டேன். என் பொண்ணு வரமாட்டான். இந்த ஊருக்குள்ளேயும் வரமாட்டோம். இந்த வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டோம். அங்க பாருங்க. இது ரொம்ப தப்பு. இது சீட்டிங். சாரி. ஐம் சாரி. நான் பேசினால மாமாவோட கோவம் அதிகமாயிடுச்சு. நீ என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. இப்போ அவர் கோவத்துல தான் இருக்காரு. அவர் என்ன வெறுக்கிறாரு. இல்லக்கா, மாமாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவர் இப்படிதான் பேசுவாரு. ஆனா உங்களை எப்பவும் வெறுக்க மாட்டாரு. ஆனா வெறுத்துட்டாரு. யாரா இறந்ததுக்கு காரணம் நான் தான் அவர் நினைக்கிறாரு. அது உண்மைதானே? ஏன்க்கா நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க? நீங்க இதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க எதுவும் செய்யல, அதை மறந்துடுங்கக்கா. இல்ல திஷா, அவர் உண்மையதான் சொல்றாரு. என்னோட தப்புதான். யாரா என்னாலதான். என்னாலதான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். பொண்ணுங்களும் பிரிஞ்சிருக்காங்க. என்னால நல்லவளாவும் இருக்க முடியல. நல்லவளாவும். அக்கா, உங்க மேல எந்த தப்பும் இல்லக்கா. உங்க எல்லா பொறுப்புகளையும் நீங்க நல்லாதான்க்கா செஞ்சீங்க. எல்லா முடிவையும் யோசிச்சு நிதானமா தான் நீங்க எடுத்தீங்கக்கா. அன்னைக்கு கூட கியாராவை காப்பாத்துறதுக்கு தான் அந்த முடிவையும் எடுத்தீங்க. அதுல உங்க தப்பு என்ன இருக்கு? இப்படிதான் நடக்கும். நாம ரொம்ப ஆசைப்படுவோம் நம்மளோட துணை நம்ம கூட எப்பவும் இருக்கணும்னு. ஆனா கூட இருக்க மாட்டாங்க. நாம என்ன யோசிக்கிறோம்னா, நாம யார ரொம்ப நம்புறோமோ அவங்களே நம்மள நம்பாத போது. சாரி, நான் என்ன பத்தியே பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, அதை விட உனக்கு என்னாச்சு? பூரபியே ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணீங்களே, இத நீங்க சொல்றீங்களா? நீங்களும் மாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு விரும்புனீங்க. என்னாச்சு? ஒன்னா இருக்க முடிஞ்சதா? சில சமயங்கள்ல லைஃப்ல அன்பை விட பெருசு நம்பிக்கை இருக்கணும். ஆனா அது நிச்சயம் இருக்காது. மாமா உங்க மேல நம்பிக்கை வைக்கல, அப்புறம் நான் என்ன லைஃப் இதுன்னு தெரியல. ஏன்க்கா இப்படி எல்லாம்? அன்பு யார்கிட்டயும் கிடைக்கிறது இல்ல. கிடைச்சாலும் அது ரொம்ப கஷ்டம். இல்லக்கா, இதெல்லாம் நான் பேசி என்னையே வருத்திக்க நான் விரும்பவே இல்லை. எதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. சரி, நான் இப்ப கிளம்புறேன். மறுபடியும் சந்திக்கலான்னு. பாய்.
நான் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம இவெண்ட்ல பாக்கும்போது நைஸ் மீட்டிங்கையும் மறுபடியும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பாப்போம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுலயே நீங்க என் சித்தியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.